ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பிளவுஸ் வந்து கட்டிங் வந்து பார்க்க போறோம். இது saree, இது வந்து பிளவுஸுங்க. ஓகேங்களா? இந்த பார்டரு, இது வந்து லைனிங் கிளாத் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி கட் பண்ணி நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நேற்று நான் ஒரு பிளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது என்னுடைய பிளவுஸ். ஸோ அதை வந்து ஒரு வியூவர்ஸ் கேட்டிருக்காங்க, நீங்க வேர் பண்ணி அதை வீடியோ மாதிரி போட்டு காமிங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நான் அதை போட்டுருவேன் நான். ஸோ அதனுடைய கட்டிங்கும் நான் சேர்த்து உங்களுக்கு போடுறேன். அந்த பிளவுஸ் அதனுடைய கட்டிங் ரெண்டுமே சேர்த்து நான் உங்களுக்கு போடுறேன் நான். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்கள எத்தனை பேருக்கு வந்து அந்த நான் வேர் பண்ண அந்த பிளவுஸ் வந்து எப்படி ஃபிட்டிங் இருக்குன்னு காமிக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஓகேன்னு சொல்றீங்களா? நான் வந்து காமிக்கிறேன். ஸோ நீங்க அந்த மாதிரி கட் பண்ணி பழகிக்கிங்க. ஓகேங்களா? இப்போ இது அளவு பிளவுஸ் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து saree. இந்த saree நம்ம எடுத்தலாம். இதுக்கு மேட்சிங்காக தான் பிளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த saree வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து லைனிங் கிளாத். ஸோ அளவு பிளவுஸ் இது மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இது வந்து 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியுது 1 மீட்டருங்கிறது. அந்த ஸ்கொயர் வந்தாலே நமக்கு 1 மீட்டர்னு தெரியும். ஸோ கிளாத்தை வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு இப்படி வச்சு இப்படி ஒன் சைடாக போட்டுக்குங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஆப்போசிட் சைடு தான் வந்து ஓப்பன் சைடு இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த பிளவுஸ் வந்து பேக் சைடு நம்ம கட் பண்ண போகிறோம். அடிச்சு திருப்பறக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த மாதிரி விட்டுக்குங்க. ஓகேங்களா? 1/2 இன்ச் விட்டுக்குங்க. இப்போ இந்த பிளவுஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளவுஸ் வந்து இது வந்து பேக் சைடு. ஸோ பேக் சைடு வந்து இந்த ஹைட் வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த ஹைட் வந்து எப்படி அளவெடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நீங்க டேப் வச்சு அளந்தாலும் சரி, இல்லை பிளவுஸ் அளவு பிளவுஸ் வச்சு அளந்தாலும் சரி. இப்போ நான் அளவு பிளவுஸ் வச்சு தான் நான் அளக்க போறேன். பாருங்க, இப்போ இந்த இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த இடுப்பு வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி வச்சுக்கோங்க. நீட்டா இழுக்காதீங்க. எப்பவுமே கிளாத்தை வந்து நம்ம இழுக்கக்கூடாது. இழுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது வந்து எக்ஸ்டன் ஆயிரும். கிளாத் வந்து எக்ஸ்டன் ஆயிரும். ஸோ ஷோல்டர் வந்து ஃபால் ஆகும். ஷோல்டர் ஃபால் ஆகிறதுக்கு உண்டான ஒரு காரணம் வந்து இந்த நம்ம வந்து இழுத்து வைக்கிறதுனால தான். கிளாத்தை வந்து இழுக்காதீங்க. சும்மா நார்மலா இந்த மாதிரி போல இப்படி போட்டுக்கங்க. ஓகேங்களா? ஏன்னா அளவு பிளவுஸ்ல நமக்கு இறக்க வேணும்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்க இறக்க வைங்க. இல்லை இதே அளவு அப்படின்னா இதே அளவு எப்படியோ அந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. நார்மலா இப்படி வச்சிங்கனாலே போதும். கரெக்டா வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த லைனிங் பிளவுஸ்ல வந்து நம்ம அளவெடுக்கிறது எப்படி அப்படின்னா, இதை ஒட்டியே, அதாவது இந்த கிளாத் வச்சிருக்கேன் இல்லையா, இதை ஒட்டியே வந்து மார்க் பண்ணுங்க. சரிங்களா? இதுக்கு மேல வந்து 1/4 இன்ச் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடாதீங்க. அப்படி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து லூஸ் விழுகும் ஷோல்டர். ஸோ நீங்க அந்த மாதிரி விட வேண்டாம். நார்மலா இப்படி விட்டீங்கனாலே போதும். சரியா? இப்ப இதை எடுத்துடலாம். பாருங்க, இங்க இருந்து அளவு உங்களுக்கு தெரியும். இங்க இருந்து கரெக்டா இது ஒட்டின மாதிரி நீங்க அளவெடுத்தாலே ஸ்டிஃபா நிற்கும் ஷோல்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இந்த ஒயரம் வந்து எடுத்தாச்சு. இந்த ஒயரத்துக்கு வந்து ஒரு கோடு போட்டுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுற்றளவு எடுக்கணும். இந்த சுற்றளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நீட்டாக இந்த மாதிரி கிளாத் போட்டுக்குங்க. அதாவது இந்த அளவு பிளவுஸ் இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு வரைக்கும் இந்த பிரத் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல்ல இருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 20 இருக்கு. 20 இப்போ 10.25. ரெண்டாம் அடிச்சிங்கன்னா 10.25 வருது. ஓகேங்களா? 20 பாதி 10.25. அப்ப என்னுடைய சுற்றளவு வந்து இந்த டபுள் கிளாத் இருக்கு இல்லையா, அதனால வந்து என்னுடைய அளவு வந்து அப்படியே 2ஆம் அடிச்சும் கூட நீங்க எப்படி மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி கோடு போட்டுக்குங்க. அதே மாதிரி தையலுக்கு நம்ம துணி விடுவோம் இல்லையா, 3 தையல் போடுவோம் இல்லையா, அதுக்கு வந்து 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ, இல்லை ஒரு ஸ்கேல் அளவு பாருங்க. இப்போ இதுல எவ்வளவு விட்டுருக்கேன்னு பாருங்க. 2 இன்ச் விட்டுருக்கேன். ஓகேங்களா? புதுசா பாக்குற பிக்னஸா இருந்தா நீங்க 2 இன்ச் விட்டுக்குங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். சரிங்களா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேக் சைடு நெக் வந்து வரையணும். நெக்குக்கு ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். பாருங்க, இப்படி பிளவுஸ் வந்து இப்படி 2ஆம் அடிச்சு இப்படி நீட்டா இப்படி வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல மட்டும் கீழே மட்டும் ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுங்க. இந்த 1/2 இன்ச் எதுக்கு அப்படின்னா, இந்த 2 டாட் பிடிப்போம் இல்லையா இடுப்பு கிட்ட, அந்த டாட்டுக்காக தான் இந்த துணி வந்து விட்டுருக்கேன். ஆனா இந்த நெக் வந்து இந்த இடத்துல தான் இருக்கணும். இந்த நுனியில வச்சு இப்படி சைட கிராஸா வச்சுதான் நீங்க வந்து மார்க் பண்ணணும். அப்பதான் நமக்கு இந்த மேல வந்து இந்த நெக் வந்து நமக்கு கரெக்டா கிடைக்கும். இப்ப நெக் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டா இருக்கு. ஸோ இப்போ இது வந்து ரெடி அளவு. ரெடி அளவுக்கு முன்னாடி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷோல்டர் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஷோல்டருக்கு அந்த பக்கம், தையலுக்கு அந்த பக்கம் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது எல்லாமே தையல் விட்டு விட்டு தான் நான் வந்து மார்க் பண்றேன்.
அதனால நீங்க தையலுக்கும் சேர்த்து விட்டுட்டே மார்க் பண்ணுங்க. டபுள் கோடு போட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ டபுள் கோடு நீங்க போட வேண்டாம். சரியா? இப்ப இந்த அளவு. இப்ப இந்த அளவும் அப்படிதான். இது வந்து ரெடி அளவு. இதுக்கு பக்கத்துல வந்து தையலுக்கும் சேர்த்து இப்படி மார்க் பண்ணிக்கங்க. ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆம்கோல் வரையணும். இந்த ஆம்கோலுக்கு வந்து நம்ம எப்படி வரையறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆம்கோலுக்கு மார்க் பண்றது என்ன பண்றீங்கன்னா, இந்த ஃபுல் சைடு இருக்கு இல்லையா? இந்த சைடு அதாவது ஆம்கோல்ல இருந்து கீழ வரைக்கும். பேக் சைடுக்கு மார்க் பண்றது இப்படி. இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு ஹைட் வருதோ, இப்ப இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு ஹைட் வருதோ அந்த ரெடி அளவுக்கு மேல தையலுக்காக மார்க் இவ்வளவுதான். இந்த மார்க் மட்டும் இப்படி கிளீனா பண்ணிக்கங்க. பண்ணிட்டு இப்ப என்ன பண்றோம், கோடு போட்டுக்கலாம். அதே மாதிரி நெக் வந்து வரையறோம் இல்லையா, இது வந்து அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இந்த இடம் அதே மாதிரி ஷோல்டர். ஓகேங்களா? இவ்வளவுதான். இப்ப இது இந்த இடம் தான் நமக்கு ஆம்கோல் வரைகிற இடம். சரிங்களா? இதுதான் நமக்கு ஆம்கோல் வரைகிற இடம். இந்த ஆம்கோல் வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இப்ப மேல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்கோ அதை வந்து அப்படியே ரெண்டா ஃபோல்டு பண்ணிக்கங்க. ஃபோல்டு பண்ணிட்டு சென்டர்ல ஒரு மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இங்கேயும் அப்படிதான். இதுல இருந்து இது வரைக்கும், அதாவது இது வரைக்கும் போயிடாதீங்க. அதாவது தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, அங்க போகக்கூடாது. இங்க இருந்து சுற்றளவு மார்க் பண்ணிக்க. அதுல இருந்து இப்படி ரெண்டா மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு எது சென்டர் பாயிண்டோ அங்க மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னர்ல இருந்து கரெக்டா 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் இப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா போதும். ஓகேங்களா? இந்த கர்வ் வந்து அழகா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவுதான். ஓகேங்களா? அதே மாதிரி இங்க வந்து நெக் வந்து வரையணும். இது ரவுண்ட் நெக் தான். ஸோ ரவுண்ட் நெக்னா நல்லா ப்ராடா ரவுண்ட் நெக். ஸோ இங்க ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டீங்கன்னா போதும். சரிங்களா? நீங்க இதுல அளந்தாலும் சரி, இல்ல நீங்களே கெஸ் பண்ணாலும் சரி. இங்க இருந்து சும்மா லைட்டா 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த இடம் மட்டும் இப்படி வளைச்சு கொண்டு வந்தீங்கன்னா இந்த நெக் வந்து நல்லா அழகா ப்ராடா கிடைக்கும். இப்ப இதை வந்து அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் ஏதாவது பிசு இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் நீட்டா வந்து கட் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நீட்டா இருக்கணும். ஸோ அதனால பிசுறெல்லாம் இல்லாம நீட்டா கட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? பாருங்க நெக் எப்படி வந்திருக்கு பாருங்க. இது பேக் சைடு. ஓகேங்களா? அடுத்தது பேக் சைடு வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டைரக்டா ஃப்ரண்ட்டுக்கு போயிடாதீங்க. ஃப்ரண்ட் வரையறக்கு ஸ்லீவ் தான் கட் பண்ணணும். ஸ்லீவ் கட் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு போகணும். இப்ப ஸ்லீவ் அப்படிதான். அதுக்கு நேர் ஆப்போசிட் இந்த சைடு ஒரு பக்கம் இருக்கு இல்லையா, அந்த பக்கம் வந்து இந்த மாதிரி நாளா மடிச்சுக்குங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நாளா மடிச்சுக்குங்க. இப்படி மடிச்சுட்டு இதுலயும் அப்படிதான் அடிச்சு திருப்பறக்காக ஒரு 1/4 இன்ச்சு இப்படி ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப ஸ்லீவ் வந்து நம்ம அளவெடுக்கலாம். எப்பவுமே ஸ்லீவ் அளவெடுக்கிறது பாத்தீங்கன்னா, அதாவது பேக் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? பேக் சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்படிதான் நம்ம அளவெடுக்கணும். இப்ப கரெக்டா இந்த கை இதுல இருந்து இது வரைக்கும் வச்சு கரெக்டா அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப என்னுடைய அளவு பாத்தீங்கன்னா, இங்க ஆம்கோல் தையல் இங்க இருக்கு. தையலுக்கு பக்கத்துல நமக்கு தையல் வரும் இல்லையா, அதுக்கு ஒரு மார்க்கு. அதே மாதிரி இங்க அப்படிதான் ஆம்கோலுக்கு பக்கத்துல ஒரு தையல் போட்டுக்கங்க. மார்க் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இதை அளந்தும் கூட நீங்க பாத்துக்கலாம். இப்ப இதனுடைய உயரம் பாருங்க எவ்வளவு வந்திருக்கு. 5.5 வந்திருக்கு. 5.5ல 3 போச்சுன்னா பாக்கி வந்து 2.5. ஏன்னா இங்க இருந்து 3 இன்ச் கம்மி பண்ணிதான் நம்ம அந்த கர்வ் வந்து நம்ம வரையணும்.
ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சொல்லியிருக்கேன் நானு. சரிங்களா? அதாவது இந்த 5 இன்ச்ல இருந்து 3 இன்ச் கம்மி பண்ணா 2 1/2 இன்ச் இது கரெக்ட்டா இருக்குது. இப்ப இது சுற்றளவு இவ்வளவுதான். இப்ப இது எப்படி ஸ்லீவ் கட் பண்றீங்க அப்படின்னா, இந்த 2 பாயிண்ட் வந்து ஃபுல்லா அப்படி ஜாயின் பண்ணிக்கங்க. 2 பாயிண்ட் இப்படி ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணிட்டு, இப்ப இந்த ஆம்கோல்ல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இது எவ்வளவு இருந்தாலும் சரி, அதனுடைய அளவு பிளவுஸ்ல எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு இப்படி டேப் வச்சுக்கங்க. டேப் வச்சுட்டு அப்படியே 2ஆ ஃபோல்டு பண்ணிக்கங்க இதையும். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. 2ஆ ஃபோல்டு பண்ணிக்கங்க. பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கங்க. இந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட்ல இருந்து 3/4 இன்ச் இப்படி மார்க் பண்ணிக்கங்க. ஓகேவா? 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கங்க. 3/4 இன்ச் மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து இது வரைக்கும் இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க. ஓகேவா? இப்படி போட்டுங்க. போட்டுட்டு இதோட இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் இங்க மேல இந்த இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கங்க. ஓகேவா? 1 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கங்க. இந்த 1 1/2 இன்ச்சையும் இப்படி ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுங்க. இது எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஈஸியா கத்துக்கணுங்கிறதுக்காக தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா கத்துக்கணுங்கிறதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு இது போட்டிருக்கேன். சரியா? 1 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணீங்க. இப்ப இந்த 2 மட்டும் ஜாயின் பண்ணீங்கன்னா போதும். பாருங்க இங்க இருந்து இப்படி. இவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்து இந்த இடம் இருக்கு இல்லையா? இதோட முடிஞ்சுது ஆம்கோலு. அதே மாதிரி ஸ்லீவ் வந்து சுற்றளவு எவ்வளவு வருது? இங்க இருந்து இது வரைக்கும் சுற்றளவு. கையோட சுற்றளவு. இப்ப இது வந்து கோடு போட்டுக்கலாம். இந்த இடத்துக்கு வருது. இப்ப இது வரைக்கும் நம்ம இதுதான் மெயின் அளவு. இந்த இடம் வந்து நமக்கு 3 தையல் போடுவோம் இல்லையா? அதுக்கான தையல் தான் இந்த இடம். இப்ப இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளவுதான் ஸ்லீவ் வரையறது ஈஸியான மெத்தடு. இது வரைக்கும் வச்சு இங்க இருந்து இப்படி கட் பண்ணிக்கங்க. இந்த சைடு வந்து தையலுக்கு உண்டான அளவு. ஓகேங்களா? இப்ப இங்கேயும் ஆர் கட் போட்டுங்க. இப்ப இது 2 ஸ்லீவுக்கு உண்டான துணி இருக்கு. இப்ப இதை வந்து நம்ம என்ன பண்றோம்? குடஞ்சு வெட்டுறோம். குடஞ்சு வெட்டுறதுக்கு கிளாத் இப்படி இந்த மாதிரி விரிச்சுக்குங்க. விரிச்சுட்டு இப்ப இதுலும் அப்படிதான். எப்படி குடஞ்சு வெட்டுறதுன்னு பாருங்க. இது புதுசா பாக்குற பிசினஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெளிவா எல்லாம் வரைஞ்சு வெட்டும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஷேப் போகும். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு கரெக்டா பெர்ஃபெக்டா வரக்கு நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் சாரி ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கங்க. இந்த ஆம்கோல்ல இந்த அக்கட் போட்டிருக்கோம் இல்லையா? இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச். அதே மாதிரி இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா? இந்த ஆம்கோல் இருந்து ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கங்க. அது சும்மா நம்மளே கெஸ் பண்ணி மார்க் பண்ணா போதும். டேப் எல்லாம் தேவையில்லை. சும்மா 1/4 இன்ச்சுங்கிறது கொஞ்சம் தான். அந்த அளவுக்கு மார்க் பண்ணிங்க. அவ்வளவுதான். இப்ப இது என்ன பண்றீங்கன்னா, இப்ப நான் வெட்டுறேன் பாருங்க. இந்த 1/4 இன்ச் இப்படி டச் பண்ணிக்கங்க. சரியா? பாருங்க எங்க வச்சிருக்கேன் பாருங்க சிசர். இங்க வச்சிருக்கேன். இந்த 1/4 இன்ச் இருந்து இப்படி கிராஸா இப்படி கொண்டு போய் இதுல ஜாயின் பண்ணிட்டு, அதே கோடு போட்டிருக்கு இல்லையா? அந்த சென்டர் பாயிண்ட் 3/4 இன்ச் அங்க ஜாயின் பண்ணிட்டு, அங்க இருந்து கொண்டு போய் இந்த 1/4 இன்ச்சோட இப்படி முடிச்சிருங்க. புரியுதுங்களா? அவ்வளவுதான். இப்ப இது அர்கட் போட்டுக்கங்க. இவ்வளவுதான் ஸ்லீவ். இந்த மாதிரி நீங்க ஸ்லீவ் கட்டிங் பண்ணிட்டு நீங்க பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு திருப்பி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இது ஸ்லீவ் கட்டிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து கட்டிங் பண்ணணும். ஃப்ரண்ட் இது எப்படி கட் பண்றது அப்படின்னா, இப்ப வந்து ஓப்பன் சைடு வந்து நம்மள பார்த்த மாதிரி போட்டுங்க ஃப்ரண்ட் கட்டிங்க்கு. அப்பதான் நமக்கு கிளாத்தோட அந்த ஒயரம் வந்து நமக்கு கரெக்டா கிடைக்கும். இப்ப இந்த பேக் சைடு கிளாத்தை அப்படியே வச்சுக்கலாம். இப்ப இந்த இடம் வந்து இப்படி முக்கோணம் மாதிரி நமக்கு கிராஸ் வந்து கிடைக்கணும். அப்பதான் நல்ல கிராஸ்ன்னு அர்த்தம் நமக்கு. இப்ப இது இவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னா இந்த சுற்றளவு இதே அளவு தான். அதே மாதிரி இந்த ஷோல்டரு, இந்த ஆம்கோல் எல்லாமே இதே அளவு தான். இந்த சைடு முதற்கொண்டு இதே அளவு தான். ஃபர்ஸ்ட் இதை வந்து கட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம எப்படி கட் பண்றதுன்னு நான் காமிக்கிறேன். இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் நெக்கும் அளந்து காமிச்சிடுறேன் உங்களுக்கு. எல்லாமே இதே அளவு தான். ஆனா ஃப்ரண்ட் நெக் மட்டும் இப்ப வரையணும். இது வந்து பேக் நெக் தான். இது ஃப்ரண்ட் நெக் நம்ம வரையணும். இப்போ ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கங்க. இது எந்த சைடு அப்படி எடுக்கணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு எடுத்துங்க. அதாவது இந்த ஹூக் இருக்கு இல்லையா? ஹூக் இருக்கிற பக்கம் நீங்க எடுத்துக்கங்க. அதுதான் நம்ம கரெக்டா வந்துடும். இப்ப ஹூக் இருக்கிற இடத்த எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து ஒரு 1/4 இன்ச். ஏன்னா இது தையலுக்கு வேணும். நம்ம தையலுக்கு விடலைன்னு சொல்லாதீங்க. தையல் இந்த இடம் டைட் பண்ணிடுவோம். அதுக்காக இது வந்து தைச்சிருக்கு, இது தைக்கல. ஸோ இது 1/4 இன்ச் இப்படி விட்டுருங்க. அதே மாதிரி இங்க கொஞ்சம் துணி, அதே மாதிரி இங்கேயும் அதாவது தையலுக்கு உண்டான துணி இங்கேயும் விட்டுருங்க. இந்த துணிலையும் விட்டுருங்க, இங்கேயும் விட்டுருங்க.
அதே மாதிரி இந்த கரெக்டா இந்த கொக்கி பீஸ் இப்படி வச்சுக்கோங்க. இங்கேயும் அப்படிதான் தையலுக்கு உண்டான துணி என்னமோ இந்த நீளத்தை வந்து அப்படியே விட்டுருங்க. சரியா? இப்படி விட்டுருங்க. இப்ப ஃப்ரண்ட் நெக் அளக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் இது தையல் இருக்கு. தையலுக்கு மேல நமக்கு வந்தாதான் இந்த அளவு நமக்கு இங்க தைச்சோம்னாதான் நமக்கு புடிச்சு தைக்கும் போது இந்த அளவுக்கு நமக்கு கரெக்டா வரும். புரியுதுங்களா? இந்த அளவுக்கு. இதுக்கு மேல வந்து இந்த அளவுக்கு நம்ம தைச்சாதான் நமக்கு கரெக்டா வரும். இங்க கொஞ்சம் துணி, இங்கேயும் துணி விட்டுருங்க. இப்படி அதே மாதிரி இங்கேயும் துணி விட்டுருங்க. இவ்வளவுதான் நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்றது. இப்ப இந்த கிளாத் எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த இதை வந்து இப்படி கோடு போட்டுக்குங்க ஃப்ரண்ட் நெக்குக்கு. இப்போ இதே அளவு தான் வரும். இந்த இடம் மட்டும் லைட்டா அப்படி ஒரு கர்வ் மட்டும் போட்டுக்குங்க. லைட்டா அப்படி கர்வ் போட்டுங்க. ரவுண்ட் வந்து அழகா கிடைக்கும். மீனா ஒரு 1/2 இன்ச்சு. சரிங்களா? 1/2 இன்ச் அவ்வளவுதான். இது வந்து தையலுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரியா? எக்ஸ்ட்ரா எல்லாம் துணி வந்து நீங்க விட வேண்டாம். ஃப்ரண்ட்டுக்கு துணி வந்து எக்ஸ்ட்ரா நீங்க விடக்கூடாது. சரியா? இப்போ இது கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்க எப்படி கட் பண்றேன்னு பாருங்க. இது வந்து ஷோல்டர். அடுத்தது ஆம்கோல். இந்த சைடு அதே மாதிரி இங்க கட் போட்டுங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக் கட் பண்றோம். உங்களுக்கு வெட்ட கஷ்டமா இருந்தது அப்படின்னா பின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் பாருங்க. இங்க இருந்து இப்படி கொண்டு போய் கரெக்டா இந்த கர்வ்ல இப்படி லைட்டா இப்படி பெண்ட் பண்ணி இப்படி கொண்டு போயிட்டு ஸ்ட்ரைட்டா இப்படி கொண்டு போய்க்கணும். நீங்க இந்த இடம் வெட்டும் போது இந்த துணி இப்படி லேசா அப்படி தூக்கிங்க. இல்லைன்னா இதுவும் சேர்ந்து கட் ஆயிரும். நீட்டா கட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ சில பேர் கேட்பாங்க, எனக்கு ஃப்ரண்ட்ல வந்து தைச்சதுக்கு அப்புறம் லூஸ் விழுகுது முன்னாடி துணிம்பாங்க. அந்த மாதிரி லூஸ் உங்களுக்கு விடுற மாதிரி இருந்துச்சுன்னா, வர மாதிரி இருந்துச்சுன்னா, லைட்டா இந்த இடம் மட்டும் இப்படி லைட்டா இப்படி செதுக்கிக்கிங்க. இப்படி செதுக்கிட்டீங்கன்னா இந்த டைட் வந்து உங்களுக்கு கரெக்டா வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த கிளாத் நம்ம எடுத்துடலாம். இப்போ இது ரவுண்ட் ஷேப் கொஞ்சம் அழகா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அழகா ரவுண்ட் பண்ணி வெட்டிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு அளவுக்கு வந்து நமக்கு ஷேப் வந்துருச்சு. சரியா? இப்போ அளவு பிளவுஸ் வச்சு நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணலாம். இப்போ ஃப்ரண்டோட இருக்கும் ஷோல்டர்ல இருந்து இந்த டாட்ல இருந்து இந்த எவ்வளவு இறக்கம் இருக்கோ அந்த இறக்கம் தான் வந்து நமக்கு ஃப்ரண்ட் இருக்கும். இப்போ ஷோல்டர் கிட்ட கொஞ்சம் துணி விட்டுறணும். அதாவது இந்த துணி விட்டுறணும். கொஞ்சம் விட்டுட்டு லைட்டா துணியை இந்த மாதிரி பண்ணிட்டு இதையும் வந்து இப்படி இழுக்காதீங்க. சரியா? ஏன்னா கிராஸ் துணினால ரொம்ப ஜவு மாதிரி இழுத்துரும். ஸோ நார்மலா இந்த மாதிரி வச்சுட்டு இந்த துணி இப்படி வச்சுட்டு இது வந்து தையல் ரெடி அளவுக்கு கீழே நம்ம தையல் போடுவோம் இல்லையா? அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த சைடு உயரம் பார்க்கணும். இந்த சைடு உயரம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டி இருக்கு இல்லையா? பட்டிக்கு மேல வரைக்கும் தான் நம்ம அளவெடுக்கணும். இந்த பட்டி இங்க இருக்கு. இந்த இதுல இருந்து இது வரைக்கும் தான் நம்ம அளவெடுக்கணும். இப்ப பாருங்க. இப்ப இங்க இருந்து அதாவது துணி விட்டுறணும். இங்க அளவுக்கு விட்டுட்டு தைக்கிறதுக்கு விட்டுட்டு இது ரெடி அளவுக்கு பக்கத்துல சேர்த்து துணி விட்டுக்குங்க. அவ்வளவுதான். இந்த 2 மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது சைடுல மார்க் பண்ணணும். இந்த சைடுல எப்படி மார்க் பண்றது அப்படின்னா இங்க வந்து புடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் போயிடும். இங்க வந்து புடிச்சு தைப்போம். அதுக்கு 1/4 இன்ச். நெக்ஸ்ட் இந்த உயரம் இருக்கு. இந்த உயரத்துல வந்து நடுவுல வந்து இந்த ஒரு டாட் இருக்குது இல்லையா? இந்த டாட்டுக்கு நம்ம துணி விடணும். அப்படி உங்களுக்கு விட தெரியலன்னா இங்க இருந்து ஒரு அளவு அப்புறம் இந்த டாட்டுக்கு கொஞ்சம் அப்புறம் இங்க இறக்கம் பண்ணணும். ஸோ அப்படியெல்லாம் நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இங்க வந்து புடிச்சு தைக்கிறதுக்காக துணி விட்டுட்டோம். அதுக்கு கீழே இந்த டாட் போடுவோம் இல்லையா? இதுக்கு டாட்டுக்கு ஒரு சின்னதா ஒரு துணி விட்டுக்குங்க. மார்க் பண்ணிட்டேனா? இப்ப என்ன பண்றீங்க? இந்த மார்க் பண்ணதுல இருந்தே அளவு இப்படி வச்சுக்கங்க. எவ்வளவு உயரம் வருதுன்னு பாருங்க. இந்த உயரம் இருக்கு ரெடி அளவு. ரெடி அளவுக்கு கீழே வந்து தையலுக்கு சேர்த்து மார்க் போட்டுக்கணும். அவ்வளவுதான். புரியுதுங்களா? டாட்டுக்கு இங்க விட்டுருக்கோம். அதுக்கு மேல தையலுக்கு இங்கேயும் வந்து இது உயரம் இது வந்து தையலுக்கு சேர்த்து விட்டாச்சு. மறுபடியும் வேணாலும் அளந்து பார்த்துக்கலாம்.
இங்க இருந்து பாருங்க கரெக்டா இருக்கு. ரெடி அளவு கீழே நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த டாட் எவ்வளவு நீளம் வருதோ அந்த நீளத்தை வந்து இப்படி கிராஸா இங்க வந்து இங்க நீளமா வந்து புடிச்சு தைச்சிருவோம் இல்லையா, அந்த இடம் பட்டன் பீஸ் வைப்போம். ஸோ இந்த துணி வந்து இப்படி உள்ளுக்குள்ள போயிடும். இப்போ ஆல்ரெடி இங்கேயும் தைச்சிருக்கிறோம். ஸோ அப்போ நம்ம இங்க இருந்து தான் அளவு எடுக்கணும். இங்க இருந்து இப்படி கிராஸா வச்சுக்கோங்க. கிராஸா வச்சு எங்க வருதோ அங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே திருப்பி இந்த இடம் எவ்வளவு நீளம் வருதுன்னு பாத்துக்கோங்க. உள்ள வரைக்கும் அந்த எந்த நீளம் வருதோ இங்க இருந்து இப்படி வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த 2 அளவு அளந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா இந்த சைடு அளவும் நமக்கு வந்துடும். அது எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா பாருங்க, ஸ்கேல் வச்சு கோடு போடலாம். ஃபர்ஸ்ட் இதுவும் சேர்த்து இப்படி கோடு போட்டுக்கங்க. இந்த கோட்ல இருந்து இந்த கோட்டை ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா? அவ்வளவுதான். இது வந்து சென்டர் பாயிண்ட். இப்போ இந்த பீஸ் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே தையலுக்கு விட்டுதான். ஒருத்தவங்க 2 கோடு போட்டு சொல்லி தருவாங்க. நான் 2 கோடு போடல, ஒரு கோடு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் 2 கோடு போட்டா, அதனாலதான் ஒரு கோடு போட்டிருக்கேன். நான் எல்லாமே தையலுக்கு உண்டானது தான். தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த பிளவுஸோட இந்த டக்கோட உயரம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஏற்கனவே இங்க வந்து தையலுக்கு விட்டுருக்குறோம். தையல்ல இருந்து மேலதான் வைக்கணும். பாருங்க, இந்த இடத்துல இருந்து எவ்வளவு உயரம் வருதோ இந்த உயரம் வருது. ஸோ இந்த உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இது சென்டர் பாயிண்ட். இங்க மார்க் பண்ணியிருக்கோம் டாட் பிடிக்க. இப்போ இங்க டாட் வந்து நம்ம மார்க் பண்ணல. இந்த சென்டர் பாயிண்ட் இப்படி பிடிச்சிங்கனாலே இந்த இடத்துல எங்க டாட் பிடிச்சிருக்கோமோ அந்த இடத்துல வந்து நீங்க கட் போட்டுக்கணும். அவ்வளவுதான். இந்த இடமும் இப்படி கோடு போட்டுக்கங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது எப்படி 2ஆ மடிச்சுங்க. ஏன்னா ஹைட் கம்மியா தான் இருக்கு. நார்மலா இப்படி 2ஆ மடிச்சுக்கங்க. இப்படி 2ஆ மடிச்சுக்கங்க. சென்டர்ல என்ன கோடு வருதோ அது. இது இப்படியும் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இந்த டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட்டை வந்து எங்க பிடிக்கிறோமோ அந்த இடத்த இப்படி மடிச்சுக்குங்க. சரியா? இப்படி மடிச்சுக்குங்க. இப்படி மடிச்சுட்டு இதை அப்படியே எடுத்து இப்படி போட்டுக்குங்க சென்டர்ல. சரியா? இப்படி போட்டுட்டு மறுபடியும் இந்த முக்கோணத்தை இப்படி மடிங்க. கரெக்டா? இப்ப இதை கீறி விட்டுக்குங்க. இப்ப அப்படியே இதை ஓபன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஆம்கோல் உண்டானது. இது வந்து சைடுக்கு. ஓகேங்களா? இவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் வந்து இவ்வளவு உயரம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சரிங்களா? அப்ராக்சிமேட்டிவா ஒரு 1.5 இன்ச்சு விட்டீங்கன்னா போதும். பாருங்க, இங்க இருந்து இதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு. அதே மாதிரி இங்க இருந்தும் இது ஒரு 1.5 இன்ச்சு. இந்த கரெக்டா தான் வந்திருக்கு 1.5 இன்ச்சு. சரிங்களா? அவ்வளவுதான். இந்த மாதிரியும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா பாரு, இந்த ஆம்கோல் வந்து நம்ம கட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு இப்படி கட் பண்ணீங்கன்னா போதும். மேலே எல்லாம் தொடக்கூடாது. இங்க மட்டும்தான் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு இங்க வந்து ஒரு ஆர்க் கட் போட்டுங்க. அடையாளத்துக்காக ஒரு ஆர்க் கட். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்லயும் ஒரு ஆர்க் கட் போட்டுக்கணும். அவ்வளவுதான். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் கட்டிங்கும் முடிஞ்சுது. அடுத்து மிச்ச துணி இருக்கு. இந்த மிச்ச துணி வந்து நமக்கு இந்த ஃப்ரண்ட்ல இந்த டாட் எல்லாம் தைச்சுட்டு தான் நம்ம வந்து பட்டி வைப்போம். அளவு பிளவுஸ்லயும் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து இப்படி வச்சு மார்க் பண்ணி நம்ம வரைஞ்சு கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பட்டிக்கு. இப்ப பட்டிக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே துணி இருக்கு. பட்டன் பீஸ்க்கு
அதே மாதிரி கிராஸ் பீஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆல்ரெடி இது உங்களுக்கு தெரியும். இதை பற்றி நான் நிறைய சொல்ல வேண்டியதுங்கிறது கிடையாது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது நல்ல கிளாத்தில் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு சைடு தான் பார்டர் கொடுத்துருக்காங்க கைக்கு மட்டும். ஸோ கைக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும், சாரி கட் பண்ணணும். இப்படி ரெண்டாக மடித்து கைக்கிட்ட வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கை கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு அதே மாதிரி கிராஸாக துணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பேக் துணியும் அப்படிதான். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் இப்படி கிராஸாக வச்சு கட் பண்ணிக்கலாம். கிராஸாக வரணும். மிச்சம் அங்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா கிளாத், இங்கே பாருங்க எவ்வளோ கிளாத் இருக்குது. இதெல்லாம் இது நல்ல கிளாத்தில் வச்சு எல்லாம் கட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். அடுத்த வீடியோ போடும்போது ஸ்டிச்சிங் வீடியோவும் உங்களுக்கு போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ நம்ம சேனலை பார்த்துக்குங்க. தேங்க்யூ.